தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு பரப்புரை வாகனத்தில் தாவிக தலைவர் விஜய் பயணித்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, இப்போ கன்னியாகுமரியில பரப்புரைக்காக விஜய் செல்கிறார். எவ்வளவு நேரத்தில் இந்த பரப்புரை இடத்திற்கு செல்லக்கூடும்? கூடுதல் தகவல்கள் என்ன? காயத்ரி, தாவிக தலைவர் விஜய் இப்பதான் 3 நாளைக்கு முன்னாடி தான் தூத்துக்குடி மாவட்டத்துல, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல தேர்தல் பரப்புரைக்காக வந்திருந்தாரு. போனவர் திரும்ப காரைக்குடிக்கு வந்திருந்தாரு. இன்னைக்கு திரும்ப இந்த ஒரே வாரத்துக்குள்ள 3வது தடவையா தென்பகுதிக்கு வர்றாரு. அவங்க தென்பகுதியில தான் இது வரைக்கும் அவரு பிரச்சாரத்துக்கு எந்த விதமா வராம இருந்த ஊர்கள் இதெல்லாம் இப்பதான் முதல் முறையா கன்னியாகுமரிக்கும் வர்றாரு. இதுல இவங்க இப்போ சரியா 12:30 மணி அளவுல தூத்துக்குடி விமான நிலையம் வந்திருக்காரு. இங்க இருந்து சாலை மார்க்கமாகவே திருநெல்வேலி மாவட்டம் கேடிஎஸ் நகருக்கு போறாரு. அங்க ஒரு 2 மணிக்கு அந்த இடத்துக்கு சென்று செல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அங்க இருந்து அப்புறம் பழுவூர் 5 கிராமம் பகுதியில ரோட் ஷோ பண்றாரு. முடிச்சுட்டு 3:30 அல்லது 4 மணிக்குள்ளாக மகாதானபுரம் பகுதிக்கு வர்றாரு. அந்த இடத்துலதான் அவர் பரப்புரை மேற்கொள்ள போறாரு. அதுதான் முதல் பாயிண்ட், முதல் இடம் ஒரு பரப்புரை மேற்கொள்ள போறதுல. அங்கிருந்து நேரடியாக 0 பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. அதுதான் அவருடைய இந்த பரப்புரையுடைய இறுதி பகுதியா வச்சிருக்காங்க. அந்த இடத்துலதான் அதிகமான கூட்டத்தை வர வைக்கிறதுக்கும் கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. விஜய் தூத்துக்குடியிலேயே அவர் மறுபடியும் இந்த ஒரு பிரச்சனை, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க பாதுகாப்பாக டென்ட் போட்டு தண்ணீர் கொடுத்து நிழல்ல கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்த விஜய் இப்போ தூத்துக்குடியில இருந்தே 3 நாட்களுக்கு முன்பு இருந்தே அவர் மறுபடியும் கரூர் மாடல் பிரச்சாரத்துக்கு மாறிட்டாரு. இந்த டென்ட் போட்டு பாதுகாப்பா கூட்டம் நடத்துற முடிவை கைவிட்டுட்டு இவங்க ரோட் ஷோ வடிவிலேயே சாலையிலேயே தொண்டர்கள் காத்திருப்பாங்க, சாலையிலேயே மக்கள் காத்திருப்பாங்க. இவர் பிரச்சாரம் செய்வாரு. அப்படி ஒரு பழைய மாடல், அதுதான் சிக்கலுக்குள்ளான ஒரு ஃபார்மேட்டா இருந்தது. அதே வடிவத்துக்கு மறுபடியும் விஜய் மாறிட்டாரு. அந்த வடிவத்துக்கு மாறினதுக்கு பின்பாக அவர் நடத்தக்கூடிய ஒரு 3வது ரோட் ஷோ ஒரு வகையில பல்வேறு சிக்கல்கள், ஆபத்துகள் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் இது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ ஒரு விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்திருக்காரு. இப்பவே அவருடைய தொண்டர்கள்லாம் அவர் வாகனத்தை பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறை அவங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு சொன்னாலும் அவங்க தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதனால வாகன விபத்துங்கிறது காரைக்குடியில கூட 4 பேர் கீழே விழுந்து விபத்து ஏற்படுத்துகிறது. ஆக இப்படியான விபத்துகள் நடுவுல தான் விஜயனுடைய இந்த பயணம் அப்படி போயிட்டு இருக்குது. காரைக்குடியில திட்டமிடாத, முன் அறிவிப்பு இல்லாத, முன் அனுமதி வாங்காத சில செயல்களையும் விஜய் செஞ்சிருந்தாரு. இறங்கி சைக்கிள் எல்லாம் ஓட்டியிருந்தாரு. அதனால காலதாமதமாகி காரைக்குடியில அவர் பேசவே இல்லை. பேசாமே வெறும் கையை மட்டும் காமிச்சிட்டு கிளம்பிட்டாரு. இன்னைக்கு அப்படி எதுவும் இருக்கா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. சாலை மார்க்கமா போயிட்டு இருக்காரு. 2 மணிக்கு அவரு இப்ப திட்டமிட்டபடி சென்றா அவங்க திட்டமிட்டபடி 4 மணி அளவுல பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பாலும் அதுக்கான சூழல் இருக்காது. ஏன்னா தொண்டர்களுடைய இடையூறு காரணமாக பிரச்சாரம் தாமதமாகத்தான் நடக்கும். இங்க எப்படி நடக்க போகுது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். காயத்ரி, கள நிலவரத்தை குறிப்பிட்டிருக்கீங்க வெற்றி. கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்.